ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. காமாட்சி சரணம். சுதாமப்யாஸ்வாத்ய பிரதிபயஜரா மிருத்யுஹரிணீம் விபத்யந்தே விஸ்வே விதிஷதமகாத்யாதிவிஷதஹம் கராளம் யக்ஷ்வேலம் கபலிதவத காலகலனா ந சம்போஸ்தன்மூலம் தவ ஜனனி தாடங்க மகிமா. இந்த ஸ்லோகம் 28வது ஸ்லோகம் சௌந்தரிய லகரியில ஆதிசங்கர பகவத் பாதார் இந்த ஸ்லோகத்துல அம்பாளோட தாடங்க மகிமைய பத்தி சொல்ற. திருப்பார்கடலை கடையும் போது அமிர்தத்துக்கு முன்னாடி வந்தது விஷம் தானா. அந்த விஷம் இந்த பிரபஞ்சத்தையே அழிச்சிடும் அப்படின்னுட்டு சிவன் அந்த விஷத்தை விழுங்கினாராம். உடனே அம்பாள் பரமேஸ்வரனை பார்த்து தன்னோட கையால அவரோட கண்டத்துல கைய வச்சு அழுத்தினாலாம், அந்த விஷம் கீழே இறங்கிடக்கூடாதுன்னு. அதனாலதான் பரமேஸ்வரனுக்கு நீலகண்டன் அப்படிங்கிற ஒரு திருநாமம் இருக்கு. அதுல பகவத் பாதார் சொல்றார், அம்பாளுக்கு எப்படி அந்த சக்தி இருக்கு அப்படின்னா அவளோட தாடங்க மகிமையினால அவ பரமேஸ்வரனை ரட்சிச்சா அப்படிங்கிற. இத சிவானந்த லஹரியில ரொம்ப அழகா சொல்லியிருக்க. அதே மாதிரி நம்ம அம்பாளை உபாசனை பண்ணும்போது அங்க பரமேஸ்வரனும் இருக்க. பரமேஸ்வரனை நம்ம பக்தி பண்ணும்போது அங்க அம்பாளும் வந்துடுறா. இந்த சிவசக்தி ஸ்வரூபம் இரண்டல்ல ஒண்ணுதான், ஏக்கம் தான் இது. அர்த்தநாரி ஸ்வரூபமா பரமேஸ்வரனும் பார்வதியும் இருந்தா கூட அவ ரெண்டு பேரும் ஒண்ணுதான். காளிதாசன் ரகுவம்சத்துல முதல் ஸ்லோகம், வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபக்தையே ஜெகதஹ பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரவுன்னு சொல்லியிருக்க. இந்த ஜெகத்துக்கு பிதாவான பார்வதி பரமேஸ்வரா எப்படி இருக்கானா, ஒரு சொல்லும் அதோட பொருளையும் எப்படி நம்மளால பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி பார்வதி பரமேஸ்வரன் அவளையும் பிரிக்க முடியாது, அவ ஒண்ணுதான் அப்படின்னு இருக்கா. பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஜலம், அதுக்கு திருவானைக்காவல், ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி தாயாரா இங்க காட்சி கொடுக்கறா. 2500 வருஷத்துக்கு முன்னாடி அங்க அகிலாண்டேஸ்வரி அம்பாள் எப்படி இருந்தானா ரொம்ப உக்ரமா இருந்தாளாம். பக்தர்கள்லாம் பயந்தாலாம் கோவிலுக்கு போறதுக்கு. அங்க இருக்கிற அர்ச்சகர்கள்லாம் கதவை திறந்த உடனே அவ மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாளாம். அந்த மாதிரி ஒரு சமயம் இருந்தது ஒரு காலகட்டத்துல. அப்போ பக்தர்கள்லாம் பகவத் பாதாள் அந்த பக்கமா வரும்போது அவள்லாம் போய் விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கா, இந்த மாதிரி கோவிலுக்கு போறதுக்கே பயமா இருக்கு, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ஆறுது அப்படின்னுட்டு பகவத் பாதாள் கிட்ட. அப்போ அவர் கோவிலுக்கு அம்பாளை பார்த்துட்டு அம்பாளுக்கு முன்னாடி விநாயகரை பிரதிஷ்டை பண்ணி பின்பக்கம் முருகனை பிரதிஷ்டை பண்ணாராம். அதுக்கப்புறம் 2 ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணி அம்பாளுக்கு தாடங்கமா அவர் சமர்ப்பணம் பண்ணிருக்க. அதுக்கப்புறம் அம்பாளுக்கு உக்ரம் குறைஞ்சு சாந்தி அடைஞ்சா அப்படின்னு சொல்றது உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு லைஃப் லைன், ஒரு ஷெல்ஃப் லைன் அப்படின்னு இருக்கா மாதிரி இந்த தாடங்கமும் ஃப்ரம் பீரியட் ஆஃப் டைம், ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் இதை புதுப்பிச்சு போடுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். இது பகவத் பாதாளுக்கு அப்புறம் காஞ்சி காமகோட்டி ஆச்சாரியர்கள் பரம்பரா, அதுல வர ஆச்சாரியர்கள் ஃப்ரம் டைம் டு டைம் இந்த பிரதிஷ்டைய பண்ணிட்டு இருக்கா. இந்த ஸ்ரீ சக்கரம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சதுஷ்டி கோட்டி யோகினி கணசேவிதா அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு லலிதா சஹஸ்ரநாமத்துல. 64 கோடி யோகினிகள் அம்பாளோட வாசம் பண்றாளாம். அவ அம்பாளோட வாசம் பண்றானா அவளுக்கு எவ்வளோ ஒரு பராக்கிரமம் இருக்கணும், எவ்வளோ ஒரு சக்தி இருக்கணும் அவளுக்கு அம்பாளோட வாசம் பண்றதுக்கு. அவளோட சக்திகள் எல்லாம் ஒருங்கிணைச்சு அந்த ஸ்ரீசக்கரத்துல வச்சிருக்காராம் பகவத் பாதாள். அதே மாதிரி இந்த ஸ்ரீசக்கரத்துல கோடுகள் இருக்கு, கோபுரங்கள் இருக்கு, 5 மேல் நோக்கிய திரிகோணம், 4 கீழ் நோக்கிய கோணம், நடுவுல பிந்து புள்ளி இருக்கு. அந்த இடத்துலதான் ஸ்ரீசக்கர சிம்ஹாசனேஸ்வரியா, ராஜராஜேஸ்வரியா, லலிதா திரிபுர சுந்தரியா அம்பாள் வாசம் பண்றா அப்படின்னு சொல்றா. அதுல 51 கணேசர்கள், நவகிரகம், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 51 அக்ஷரங்கள் எல்லாமே இருக்கு. இந்த ஸ்ரீசக்கரமானது யந்திர பூஜை, இதுல விஞ்ஞானமும் மனோதத்துவமும் அடங்கியிருக்கு. 1923
1960ஆம் வருஷம் நம்ம மகா பெரிவா இதை பிரதிஷ்டை பண்ணா. அதுக்கப்புறம் 1992ல் பூஜ்ய ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இதை திருப்பி பிரதிஷ்டை பண்ணார். சமீப காலத்துல தேவஸ்தான நிர்வாகிகள், பூஜகர்கள் இவா எல்லாரும் பெரிவாட்ட போய் விஞ்ஞாபம் பண்ணிண்டா, திருப்பி புனர் உத்தாரணம் பண்ணணும் தாடங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டோ. ஸ்மரணாத் அருணாச்சலே அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம பெரிவாவோட கேம்ப் அருணாச்சல க்ஷேத்திரம் திருவண்ணாமலையில இருந்தது. அதுக்கப்புறம் பெரிவா காஞ்சிபுரம் போயிட்டு 10ஆம் தேதியிலேருந்து பெரிவா பூஜையோட இங்க திருவானைக்காவல்ல வாசம் பண்ணிட்டு இருக்கார். 13ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி ரொம்ப விமர்சையா இந்த யந்திர பூஜை பண்ணி, இன்னைக்கு 16ஆம் தேதி அன்னைக்கு ஒரு சுப முகூர்த்தத்துல அம்பாளுக்கு பெரிவாவோட திருக்கரங்களால காஞ்சி காமகோட்டி பீடாதிபதி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இன்னைக்கு அம்பாளுக்கு இந்த தாடங்க பிரதிஷ்டைய பண்ணியிருக்கார். நம்ம எல்லாரும் எப்போ முடியுமோ அம்பாளை போய் நம்ம தரிசனம் பண்ணிக்கணும். இந்த தாடங்கத்தை அவசியம் பார்க்கணும். நம்ம அம்பாளோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். லோகக்ஷேமத்துக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். இந்த விசேஷமான நாள் அன்னைக்கு அமரபாரதி லக்ஷ்மி விஸ்வநாதன் மாமியோட ஒரு அழகான பாட்டு அகிலாண்டேஸ்வரி அம்மன் மேல போட்டிருக்கிற பாட்டு கல்யாணி ராகத்துல அமைஞ்சிருக்கு. இது நமக்கு பாடி கொடுக்க வந்திருக்கா ஸ்ரீமதி விஸ்ருதி கிரீஷ். She is the daughter of Kalaimamani Dr. Gayatri Girish, currently learning from Shetale Ranganatha Sharma. 6 வயசுலேருந்து தன்னோட அம்மா கிட்டேருந்து கத்துட்டு இருக்கா விஸ்ருதி. CCRT ஸ்காலர்ஷிப் ரெசிபியன்ட் அண்ட் பல சபாக்கள்ல மார்கழி மகா உற்சவத்துல பாடிட்டு இருக்கா. ரொம்ப அழகா இந்த பாட்டை நமக்கு பாடி கொடுத்துருக்கா இன்னைக்கு. இந்த யூடியூப் சேனல் காஞ்சி காமாட்சி பிரவாகம் 3 வருஷமா மாமியோட பாட்டுகளை எடுத்துட்டு பிரவாகமா வந்துட்டு இருக்கு. The motive of this channel is to promote bhakti and to bring good music to you all. அம்பாளோட அனுகிரகமும் உங்களோட கோஆபரேஷன்னால தான் this has been possible. As always, do subscribe to our channel. Subscribe பண்ணவா 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த அழகான பாட்டை கேட்போம் இன்னைக்கு. அகிலாண்டேஸ்வரியோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. ஆட்சி புரியும் அகிலாண்டேஸ்வரியே, திரேரானை காவினில் ஆட்சி புரியும் அகிலாண்டேஸ்வரியே, திரேரானை காவினில் ஆட்சி புரியும் அகிலாண்டேஸ்வரியே, திரேரானை காவினில் ஆட்சி புரியும் அகிலாண்டேஸ்வரியே.
அழகிலே மயங்கி நின்றேன் அம்மா. என் கவலை மறந்தேன் அம்மா. அங்கே மானி போன்ற உண்மை விழியழகிலே மயங்கி நின்றேன் அம்மா. என் கவலை மறந்தேன் அம்மா. திரகாணி காவினில் ஆட்சி புரியும் அகிலாண்டேஸ்வரியே. நம்பும் அடியார்க்கு நலம் தரும் நாரணி ஜம்புகேஸ்வரரின் இதயத்தில் உரை ராணி. நம்பும் அடியார்க்கு நலம் தரும் நாரணி ஜம்புகேஸ்வரரின் இதயத்தில் உரை ராணி. அன்பு கொண்டோர் உள்ளத்தில் அனுதினம் நிறைவாய் நீ. அன்பு கொண்டோர் உள்ளத்தில் அனுதினம் நிறைவாய் நீ. அன்பு கொண்டோர் உள்ளத்தில் அனுதினம் நிறைவாய் நீ. உன் புகழ் பாடினேன் காத்தருள் கல்யாணி. உன் புகழ் பாடினேன் காத்தருள் கல்யாணி. தாடங்க மொழி வீச வாடாமலர் சூடி தரிசனம் தந்த தாயே. தாடங்க மொழி வீச வாடாமலர் சூடி தரிசனம் தந்த தாயே. கோடானு கோடி முறை நமஸ்காரங்கள் செய்தோம் எமை காக்க வருவாயம்மா. கோடானு கோடி முறை நமஸ்காரங்கள் செய்தோம் எமை காக்க வருவாயம்மா. மாடங்கள் தோறும் மங்களமாய் தீபமேற்றிடும் சமயம் வருவாய். மாடங்கள் தோறும் மங்களமாய் தீபமேற்றிடும் சமயம் வருவாய். மாதா மகேஸ்வரி அகிலாண்ட நாயகி தேரேறி பவனி வருவாய். அழகாய் தேரேறி பவனி வருவாய். அம்மா தேரேறி பவனி வருவாய். திருகாணி காவினில் ஆட்சி புரியும் அகிலாண்டேஸ்வரியே. திருகாணி காவினில் ஆட்சி புரியும் அகிலாண்டேஸ்வரியே. அகிலாண்டேஸ்வரியே. அகிலாண்ட